அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமை நிறைந்த சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நல்ல நேரமும் நல்ல கிரக பலன்களும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் வளத்தையும் உருவாக்கட்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நல்ல நேரங்களை அறிய வாய்ப்புகளையும் சிறப்பாக பயன்படுத்தி வளமான வாழ்க்கையை அடைய வாழ்த்துக்கள். இதை நான் சொன்னதுக்கு காரணம் உள்ளே இருக்கு. இந்த நாள் கடகராசி நேயர்களுக்கு இந்த நாளில் பூர்வீக சொத்தில் லாபம் வரும். அதாவது இதுவரை பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருந்தாலோ வம்பு வழக்கு இருந்தாலோ அதெல்லாம் தீர்வு கண்டு இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்தின் மூலம் மிகப்பெரிய லாபம் வர இருக்கிறது. நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று 20/6/2026 பராபவ வருஷம் ஆனி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று வளர்பிறை சஷ்டி திதி இரவு 9:51 வரை உள்ளது. அதன் பிறகு சப்தமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை மகம் நட்சத்திரம் பிற்பகல் 3:23 வரை உள்ளது. அதன் பிறகு பூர நட்சத்திரம் வருகிறது. இன்று முழுவதும் அமிர்த யோகம் மற்றும் சித்த யோகம் இருப்பதால் நல்ல காரியங்களை திட்டமிட்டு செய்ய ஏற்ற நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று சஷ்டி விரதம் மற்றும் கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை உள்ளது. இன்று சூலம் கிழக்கு திசை. சந்திராசிரமம் உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் அமைகிறது. எனவே உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்று புதிய முயற்சிகள், முக்கிய முடிவுகள் போன்றவற்றில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரத்தில் இறை வழிபாடு, ஆலய தரிசனம் மற்றும் மன அமைதியை தரும் செயல்களில் ஈடுபடுவது சிறப்பான பலன்களை தரும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை வாங்க பார்க்கலாம். கடமை தவறாத மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவோடு சந்தரிப்பதால் உங்கள் எண்ணங்கள் இனிதே நிறைவு பெறும். அதாவது எண்ணங்கள் ஈடாகும். உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏனென்றால் செவ்வாயே 8ஆம் அதிபதியாகவும் வருவதாலும் அந்த 8ஆம் இடத்தை செவ்வாய் நேரடியாக பார்ப்பதாலும் உங்களுக்கு இன்று மிக உன்னதமான நாள். இதுவரையில் உங்களுக்கு மறைவாக, அதாவது உங்களுக்கு தோணாத பல ஐடியாக்கள் இன்று தோன்றும். அதை செவ்வனே செய்து எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் அமையும். சங்கீதமும் இசையும் அறிந்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வண்டி வாகனம், அந்த 4ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் இடத்தில் 2 குடையவனோடு, அதாவது புதனோடு சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு மேம்பட்ட வாகனம், அதாவது பெரிய வாகனம், பெரிய வண்டிகளை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். இன்று உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் உங்கள் சொல் பலிதமாகும். நீங்கள் உத்தரவிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் யாவும் சரியாக நடைபெற்று அவைகள் வெற்றியை தரக்கூடியதாக அமையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற நாளாக அமையும். கற்பனை வளமும் புத்தி கூர்மையுள்ள மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் அமைவதாலும், 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், துணிச்சல், தைரியம், அதாவது சந்திரனோடு கேது சேரும்போது அசாத்தியமான தைரியம். அத்தோடு செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக பார்க்கிறான். துணிச்சல் என்பதற்கு முழு உதாரணம் செவ்வாய் தான். ஏனென்றால் செவ்வாய் தான் தளபதி, செவ்வாய் தான் முருகன். இன்று முருக வழிபாடோடு நீங்கள் செய்கின்ற காரியம் அத்தனையும்
முழுமையாக நிறைவு பெற்று உன்னதமான பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கஷ்டத்தில் இருந்தாலும் நஷ்டத்தில் இருந்தாலும் பிறருக்கு உதவக்கூடிய மிக மென்மையான மனம் கொண்ட கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், அதாவது ராசி அதிபதியாகிய சந்திரனே 2ஆம் இடத்தில் கேதுவோடு கூடியிருக்கிறார். இந்த கேதுவோடு கூடியிருக்கும் சந்திரன் உங்களுக்கு சில இடர்பாடுகளை கொடுத்தாலும் முடிவில் மிக நன்மையான பலன்களை கொடுப்பான். ஏனென்றால் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உச்சம், சுக்கிரனோடு இணைவு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், அதாவது அயன சயன போகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு உங்கள் வேலைகள் இனிதே சரியாக நடந்து அதற்குண்டான பலன்களை இன்றே பெறுவீர்கள் என்பதை உறுதி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நிர்வாகத்திறன் கொண்ட, ஆளுமை தன்மை கொண்ட, ஆண் பலம் மிக்க சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் ராசியிலே அமர்ந்திருப்பதாலும் அந்த சந்திரன் 12க்கு அதிபதி, அதாவது அயன சயன போக ஸ்தானாதிபதியாக இருந்து ராசியிலே அமர்வதாலும் அந்த சந்திரன் கேதுவோடு இணைந்திருப்பதாலும் அந்த கேதுவையும் சந்திரனையும் செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்ப்பதாலும் இன்று உங்களுக்கு மிக இனிமையான நாள், வெற்றியை தேடி தரக்கூடிய நாள். ஏனென்றால் இந்த ராசிக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக சந்திரனையும் கேதுவையும் பார்ப்பதாலும் இந்த ராசிக்கு அதிபதியாகிய சூரியன் புதனோடு 11ஆம் இடத்தில் கூடியிருப்பதாலும் இன்று உங்களுக்கு மிக உன்னதமான நாளாகும். இன்று பல பேர்கள் உங்களை பாராட்டுவார்கள். ஏனென்றால் ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் அந்த ஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருப்பது மிக நல்ல நாளாக கருதப்படும். கண்ணியமிக்க, கருணைமிக்க, கருணை பார்வையோடு எல்லோரையும் அணுகக்கூடிய ராசியாக கன்னிராசியாக இருப்பதால் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கன்னிராசிக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்திருக்கிறார். இந்த மறைவு ஸ்தானம் என்பது என்ன? அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத, நம் அறிவுக்கு எட்டாத விஷயங்களை சொல்வது. அதாவது அதுக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள். இந்த மறைவு ஸ்தானத்திலே ஒரு கிரகம் இருந்து அதனுடைய காலகட்டம் வரும்போது நமக்கு மறைந்திருக்கும் உண்மைகளை மீட்டு கொண்டு தருவது. பல நாள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை இன்று திடீரென்று உங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரியாக பல முடிவுகளை எடுக்காமல் இருந்தால் அந்த முடிவுகளெல்லாம் இன்று எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. அத்தோடு அந்த சந்திரன் கேது பகவானோடு சேர்ந்திருக்கிறார். அதாவது 9 கிரகங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய கேது பகவானோடு சந்திரன் இணையும் போது நமக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏனென்றால் இங்கே 6ல் ராகு மறைந்திருக்கான், 12ஆம் இடத்துல கேது மறைஞ்சிருக்கான். அந்த 12ஆம் இடத்துல கேது மறைஞ்சது மட்டுமல்ல, சந்திரனோடு கூடியிருக்கான். இந்த ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனானவன் இந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கின்றான். அதை தவிர இந்த ராசிக்கு 12 கோடி அதிபதியாகிய சூரியனோடு இணைந்திருக்கிறான். ஆக மொத்தம் மறைந்திருந்த எல்லா விஷயங்களும் இன்று அம்பலமாகி உங்கள் அறிவுக்கு எட்டி அதன் மூலம் மிகப்பெரிய நன்மையை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். எதையும் ஆராய்ச்சியோடும் மனப்பக்குவத்தோடும் சரியாக கையாளும் துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறான். அவனோடு கேது பகவான், அதாவது கேதுவும் சந்திரனின் இணைவு. நாகத்தோடு மதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் நாகத்தோடு இணைவது, அதுவும் 11ஆம் இடத்தில். அந்த 11ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் 9 கூடிய புதனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு பல காலமாக எண்ணிருந்த காரியங்கள் இன்று நல்லபடியாக நிறைவு பெறும். அதாவது அந்த காரியங்கள் இன்று உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடும். அந்த நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது.
அன்பும் பாசமும் அதிகமாக கொண்ட விருச்சிக ராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்திருக்கிறார். இந்த 10ஆம் இடம் என்பது என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய தொழில் மட்டுமல்ல, செய்கின்ற காரியங்கள். இந்த நாளில் நீங்கள் தெய்வ அனுகூலம் சார்ந்த காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். ஏனென்றால் கேதுவோடு இணைந்திருப்பதாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதாலும் கோவில் கட்டுவதென்றால் அதன் சம்பந்தமாக வேலைகளை இன்று பார்க்கலாம். அதே மாதிரியாக ஆன்மீக பயணங்களுக்கும் ஆன்மீக பணிகளுக்கும் இன்று அதிக நேரத்தை செலவழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மொத்தத்தில் தெய்வ அருள்மிக்க நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. கண்ணியமும் பொறுமையும் மிகுந்த திறமையும் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில், அதாவது பாக்கியஸ்தானத்தில் கேதுவோடு கூடியிருப்பதால் இன்று உங்களுக்கு மிக அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகின்றது. ஏனென்றால் ராசி அதிபதியாகிய குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது. அதே மாதிரியாக ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இணைவு, ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான். இந்த 9ஆம் இடம் என்பது மிக உன்னத பலனை கொடுக்கக்கூடிய இடமாக வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த 9ஆம் இடத்தில் இருக்கும் கேது பகவானோடு சந்திரன் சம்பந்தப்படுவது, 9ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக பார்ப்பது, இதெல்லாம் மிக விசேஷமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. பொறுமையும் திறமையும் நிதானமுடன் கையாளும் மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசி 8ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவோடு இணைவு. இந்த 8ஆம் இடம் என்பது அட்டமத்தானம் இருந்தாலும் அது திடீர் தனயோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். திடீர் தனயோகம் என்றால் என்ன? பல நாளாக நாம் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் ஒரே நாளில் எல்லாமும் வந்துவிடும். அது முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா லாட்டரி டிக்கெட், இப்போ அது இல்லை. இருந்தாலும் பண வரவு என்பது இன்று உங்களுக்கு கிடைத்தே தீரும். அதுவும் அதிக லாபத்துடன் மிக அதிகமாக, அதாவது நமக்கு நினைச்ச பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் அதை விட அதிகமாக இன்று உங்களுக்கு தனவரவு உண்டாகும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சுக்கிரனும் குருவும் உங்கள் ராசியை நேரம் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் நீங்கள் மக்களால், அதாவது நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அவர்களால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள். ஏனென்றால் குரு உச்சமாகி ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு பாராட்டும் புகழும் கீர்த்தியும் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. விடாமுயற்சி செய்து சஞ்சலம் இல்லாமல் நேர்த்தியாக நினைத்ததை சாதிக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில் கேதுவுடன் இணையப்பட்டது. அதே சமயத்தில் அந்த சந்திரனும் கேதுவையும் செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக பார்க்கின்றார். இந்த நிகழ்வு என்பது உங்கள் வாழ்க்கையில் மிக அரிதான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் இந்த செவ்வாய் பகவான் 3 குடையவனும் அதே சமயத்தில் 10 குடையவன் தொழில் ஸ்தானாதிபதியும் ஆவான். இவன் 4ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டே கேதுவையும் சந்திரனையும் பார்க்கின்றார். இந்த 6ஆம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு புதன். இந்த புதன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த புதனோடு சூரியனும் இணைந்திருக்கிறார். ஆகையால் கும்பராசி நேயர்களுக்கு இந்த நாள் மிக உன்னதமான நாளாக அமைகிறது. மொத்தத்தில் நீங்கள் இன்று அதிர்ஷ்டசாலியாக திகழ்வீர்கள். கண்ணியமும் துணிச்சலும் கொண்ட மீனராசி நேயர்களே, உங்கள் ராசி சந்திரன் 6ஆம் இடத்தில் அமைகிறார். சந்திரன் 6ஆம் இடத்தில் அமையும் போது அதனோடு கேது பகவான். இந்த ராசிக்கு சந்திரன் 5 குடையவன். அவன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்கள் புத்திரர்களால் சிறு தொல்லைகள் ஏற்படும். இருந்தாலும் கவலை இல்லை. உங்கள் பூர்வீக வகை சொத்துக்கள் மூலம் நல்ல அனுகூலம் பெறக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. அதே சமயத்தில் ராசியில் சனி பகவான் இருப்பதாலும் ராசி அதிபதியாகிய குரு உச்சத்தில் 5ஆம் இடத்தில் இருப்பதாலும் உங்களுக்கு மிக உன்னதமான பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது. இதுபோல் உங்களுடைய டெய்லி பலன்களை தெரிஞ்சுக்க பாக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை வந்து சேரும். பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் இதே நிகழ்ச்சியில்
நாளை உங்களை சந்திக்க இருப்பது ஆன்மீக ஜோதிடர் குமரேசன் எஸ்ஆர், மதுரை. நன்றி, வணக்கம்.